1971 தமிழ்நாட்டோட மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 41 இருந்ததாகவும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதை 39 குறைச்சிருந்தாவும் சமூக வலைதளங்கள்ல சமீப காலமா ஒரு தகவல் பகிரப்பட்டு வருது. இது உண்மையான தகவலா? பாத்திரலாம் வாங்க. வணக்கம், நான் தமிழ். 1951 இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு வருது. இதன் அடிப்படையில் 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யறாங்க. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை ஆணையம் 1965 தொகுதி மறுவரையறைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்புல 1965 41 தொகுதிகளா இருந்த தமிழ்நாடு மக்களவை தொகுதியின் எண்ணிக்கை 1965 39 தொகுதியா குறைக்கப்பட்டதா அறிவிக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டதுதான். ஆக 1971 தொகுதி மறுவரையறை நடைபெறல. 1966 தொகுதி மறுவரைக்கான அனைத்து விஷயங்களும் முடிக்கப்பட்டது. இந்த டைம்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது எம் பக்தவத்சலம் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி. அப்ப திமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியா தான் இருக்காங்க. சரி, இருக்கட்டும்பா, அப்ப ஏன் நீங்க போராட்டம் பண்ணல, எதிர்க்கல? இப்பவும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான தொகுதி மறுவரையறை செய்யப்படுது. இப்ப ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க, போராட்டம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியால மக்கள் தொகை வேகமா வளர்ந்துட்டு வந்த காலம் 1960 to 70. இதன் காரணமா இந்திய அரசு மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இந்தியா ஃபுல்லா பரப்புறாங்க. 1971 இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு தொகுதி மறுவரைக்கான மசோதாவை மக்களவையில தாக்கல் செய்யறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை கிராஜுவலா குறைச்சிருக்கிறதாவும் வட இந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை கிராஜுவலா அதிகரிச்சிருக்கிறதாவும் தெரிய வருது. இதன் காரணமா இந்த மசோதாவை 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. மீண்டும் 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க. இப்போ தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கிராஜுவலா குறைச்சிருக்கிறதாவும் வட மாநிலங்கள் மக்கள் தொகை கிராஜுவலா அதிகரிச்சிருக்கிறதாவும் தெரிய வருது. இதன் காரணமா இந்த மசோதாவை திரும்பவும் 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க. இப்போ 2026 நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த மசோதாவை மக்களவையில கொண்டு வந்தாங்க. இப்பவும் அதே நிலைமைதான். இதன் காரணமா மக்களவையில மசோதா தோல்வி அடைஞ்சது. ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படல, அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமா 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மசோதாவோட நகல்ல அதுக்கான எந்த ஒரு பதிவுமே இல்ல. குறிப்பா முந்தைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை செய்யப்படுது அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க, தொகுதி மறுவரையறை செய்யப்படுது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையை பயக்குமா இல்ல தீமையை விளைவிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.